தமிழை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு தமிழை மோடி வளர்த்தாருன்னு தயவு செஞ்சு எங்கேயும் போய் பேசுறாதீங்க. எல்லாம் சிரிச்சிருவாங்க. நான் சொல்றேன் நீங்க இந்த தமிழோட மொழியோட விளையாடுறதுல உட்கார்ந்து வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. அது நீங்க எந்த கட்டத்துக்கு எடுத்து போய் நிறுத்த போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு திரும்ப சொல்றேன், இங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு? வெறும் 1835 சிபிஎஸ்இ பள்ளிக்கு தான் இங்க இருக்கு. அது வெறும் 3.1% தான். இன்னொன்று மலையாளத்தை பத்தி கவலைப்பட்ட, தெலுங்கு பத்தி கவலைப்பட்டேன்னு சொல்ல. நீங்க இந்த நாட்டில் என்னைக்கும் எந்த மொழியையோ இனத்தையோ பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ கவலைப்பட்ட ஆளே கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒன்று சொல்லுது, நாக்பூர் ஒன்று சொல்லுது, அதை இங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, கேப்போம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் விமண்டாவாதம் இதெல்லாம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, அவர் கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் வாங்கிட்டேன். மற்றவங்க இதே மாநிலத்துல நான் உருது பள்ளிக்கூடங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் இல்ல அதான் அவர் கேக்குறாரு. உருது எடுப்பாங்க, இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எங்க சார்? எனக்கு என்ன தேவைன்னு நான் முடிவு பண்றேன் சார். நீங்க என்ன சார் திடீர்னு ஆடு நனையுதுன்னு ஓனா கவலைப்பட்ட மாதிரி இருக்குதா சார்? இது கேட்கலாம். நான் வாய்ப்பு தரேன் சார் அதுக்கு. நாங்க ஒரு வாய்ப்பு தரேன் சார் அதுக்கு. ஓகே, நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். அதை நீங்க தடுக்குறீங்க. இல்ல சார், கேப்போம். அது வாய்ப்பு இல்ல. இங்க பிரச்சனையா அது வாய்ப்பா மதிவாணன் ஒரு வாய்ப்பா சதியான்றதா இங்க ஒரு நிமிஷம் 30 வினாடி என்னோட கேள்விதான். இந்த நாட்டை குஜராத் மாடல் கட்டமைக்கும்னு சொன்னீங்க சார். குஜராத்தோட கல்வி தரம் என்ன, தமிழ்நாடுடைய கல்வி தரம் என்ன? இல்ல பிஜேபி இது ஒரு பொலிட்டிக்கல் டூலா எடுத்துட்டாங்களோ? இது வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எப்படி அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்ம பார்க்குறோம். கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்திய எதிர்ப்புன்றது தமிழில் பல வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளாக இருந்திருக்கு. இன்னைக்கு அதை திரும்ப எடுக்க வேண்டிய கட்டாயமா இல்லை பொலிட்டிக்கலி இதை எடுத்திருக்காங்களா? கொஞ்சம் நிதானமாக பேசலாம்னு நினைக்கிறேன். சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மக்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழுக்காக பெரும் பங்காற்றிய எங்கள் ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய நிறுவனம், பல அறிவார்ந்த விவாதங்களை கண்ட நிறுவனம் இது, இந்த மேடை. அந்த அறிவார்ந்த மேடையில் சில ஆக்கப்பூர்வமான கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். ஐயா நாகராஜ் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் மதிப்பு உண்டு. ஏன்னா நிதானமாக செய்திகளை வாங்கி கொண்டு பேசுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேள்விகளை அவர் குறித்து வைத்துக் கொள்ளட்டும். கேள்விகளுக்கு இந்த 1 மணி நேரத்திற்குள் மிகச்சரியான பதில் அவர் சொல்லிட்டார்னா நான் கன்வின்ஸ் ஆகிக்கிறேன் அவங்களுடைய கருத்தில். முதல் கேள்வி அவர் இதுக்கு மட்டும் குறுக்கிட்டு பதில் சொல்லிட்டோம். அப்புறம் என் நேரம் இது. புதிய கல்விக் கொள்கையில் இணையாவிட்டால் நிதி தரமாட்டோம், இதான் பிரச்சனை. இதைத்தான் நீங்களும் மரியாதைக்குரிய கார்கே அவர்களும் இந்த கேள்வி எழுப்புனீங்க. புதிய கல்விக் கொள்கையில் இணையாத, அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இணையாத தமிழ்நாட்டை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க? குஜராத்துக்கு, பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு நான் சொல்கிறேன், குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா? இல்லையே. நாகராஜ் சொல்லுங்கள். குஜராத் தேசிய கல்விக் கொள்கையில் இணைஞ்சிருச்சா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? பிஎம் ஸ்ரீ திட்டத்தை குஜராத் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? மும்மொழி கொள்கையை குஜராத்தும் பீகாரும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. அவரை அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல இப்ப பாஜக ஆளுற மாநிலங்கள் என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அது ஏத்துக்கலங்கிறேன். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நான் ஒரு நேரலை தான் குற்றம் சொல்றேன். என் வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்ல. குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க. நிப்பாட்டல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள். நான் குற்றம் சாட்டுறேன். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா இல்லையான்னு மட்டும் அவரை சொல்லுங்க. இணைஞ்சிட்டாங்களா திரு நாகராஜ்? நிச்சயமா இணைந்திருப்பாங்க சார். என்ன பிரச்சனை? ஏன் இணைய மாட்டாங்க? எங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன் இணைய மாட்டாங்க? சார் ரைட், நன்றி சார். இணைஞ்சிட்டாங்கிறது உங்க கருத்து. இப்ப நான் சொல்றேன், இவங்க எவ்வளவு தூரம் மக்களை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு 30 வினாடி சரியா? என் கருத்து இல்ல. இப்ப நாகராஜ் சொன்ன கருத்தை யார் மறுக்கிறா நீங்க கேளுங்க தயவு செய்து. மக்களுக்கு தெரியும்ல கார்கே, நீங்களே சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை என்ன சொன்னார் சொல்லுங்க. 30 வினாடி வீடியோ தான. அவர் வீடியோவே நம்ம கேக்குறதுல என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு? குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் மும்மொழி கொள்கையான ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு? குஜராத்திலும் பீகாரிலும் மும்மொழி கொள்கையே கிடையாதுங்க, இருமொழி கொள்கை கூட கிடையாது, அவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன்? தமிழ்நாட்டுக்காரனா எனக்கு இழிச்சவாயனான்னு கேட்கிறேன். நாங்களாம் என்ன ஏமாலியான்னு கேட்கிறேன். ஏங்க அவன் இருமொழி கொள்கை கூட கிடையாதுங்கிற. அவங்களுக்கு குஜராத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மொழி கொள்கை, ஹிந்தி மட்டும் அவன் படிச்சுட்டு வரான். நீங்க நிதியை வாரி வாரி கொடுப்பீங்க. எங்க தலையில கொண்டு வந்து நீங்க மும்மொழி கொள்கைன்னு திணிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன்.
நீங்க 90 மார்க் எடுத்த பையன் நான் பார்த்து 30 மார்க் எடுத்த பையன் நல்லா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. நீங்க யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறீங்க? நீங்க PM ஸ்ரீ திட்டத்திலையும் புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையிலும் இணைந்த உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன, பீகாரோட நிலைமை என்ன, எல்லாமே டேட்டா இருக்குது. என்ன டேட்டா இருக்குது? உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 26,000 அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறது. யாரோட டேட்டா? நான் சொல்ற டேட்டாவா? நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர் சொன்ன டேட்டா. மறுக்க முடியுமா? நாங்க ஸ்கூலை அதிகப்படுத்தியிருக்கோம். தமிழ்நாடு டேட்டா இருக்குது. நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் டேட்டாவோட நம்பரோட சொல்றேன். 15,000 தனியார் பள்ளிகளை திறந்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத். நீங்க யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பீகார்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சு போச்சு. நீங்க யாருக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்க? இன்னைக்கு என்ன சொல்றாரு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சகோதரர் என்ன சொல்றாரு? பிரஸ் மீட்ல பகிரங்கமாக ஒரு பொய்யை சொல்கிறார். கொஞ்சம் கூட அவருக்கு அந்த தயக்கம் இல்ல. ஐயோ ஒரு பொய்யை சொல்றோமே அப்படிங்கிற வருத்தம் இல்ல. என்ன சொல்றாரு? PM ஸ்ரீ திட்டத்தில் 100 விழுக்காடு நிதியும் ஒன்றிய அரசு தருதுங்கிறார். ரிப்போர்ட் என்ன? ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் என்னங்க? ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஃபேக்ட் செக்ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க? யார் கொடுத்தா? அவங்க டைப் பண்ணி போட்டதா? ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் 60 விழுக்காடு 40 விழுக்காடு ஸ்டேட் கவர்மெண்ட், 60% ஒன்றிய அரசு, அதுவும் 5 ஆண்டுகளுக்கு. அப்ப நீங்க திருப்பி எதை ட்ரை பண்றீங்க? நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க மொழி என்பது எங்கள் தாய்க்கு நிகரானது, எங்கள் உயிருக்கு நிகரானது. எத்தனை கேள்விகள் இந்த விவாதத்தில் வச்சுட்டு இருக்கிறோம்? இவ்வளவு நாளா ஊடகங்கள் ஒரு கேள்விக்கு பதிலுக்கா விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாங்க. நான் கேட்கறேங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை போஜ்புரி படிக்கணுங்குது. முதல்ல நான் என்ன கேட்கறேன்? பிரெஞ்சு படிக்கணும். நீங்க படிக்க விட்டுருவீங்களா? ஜெர்மன் படிக்கணும், படிக்க விட்டுருவீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் அந்நிய மொழி. இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று. சரி, இந்திய மொழிகளில் ஒன்று சார். மராட்டி படிக்கணும். கேள்வி கேட்றேன். ரைட் சார். ஆனா ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். நீங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையா கேட்டேன். குறிச்சு வச்சுங்க. போஜ்புரியோ மராட்டியோ படிக்கணும். நீங்க அனுமதிச்சிருவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டில் CBSE ஸ்கூல்ல தமிழ் கட்டாயம். நான் என்ன கேட்கிறேன்? இவர் சொன்னார்ல தமிழ் கட்டாயம்னு மோடிஜி வந்த பிறகு ஆக்கினார்னு. கேந்திரிய வித்யா ஸ்கூல்ல என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கேந்திரிய வித்யாலயா ஒன்றிய அரசுடைய பள்ளி தானே. 6ஆம் வகுப்பிலிருந்து சமஸ்கிருதம் கட்டாயங்க. சமஸ்கிருதத்துக்கு எனக்கு புரியவில்லை. சமஸ்கிருதம் படிக்கணும்னா என்ன? சமஸ்கிருதத்தையே நீங்க கட்டாயமாக்குறீங்க. 6லிருந்து 8 வரை. நல்லா கேட்டுக்கங்க கார்கே. 6லிருந்து 8 வரை ஹிந்தி ஆல்ரெடி கட்டாயம், மஸ்ட். 6ஆம் வகுப்புக்கு மேல சான்ஸ்கிரிட் மஸ்ட், கட்டாயம். 6, 7, 8 3 வகுப்புகளுக்கு மட்டும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தமிழை சொல்லிக் கொடுக்கலாம். அதுவும் இத்தனை ஆசிரியர் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் வேணும்னு கேட்டா மட்டும்தான். ஒட்டுமொத்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கும் சேர்த்து ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை. அப்ப தமிழ் ஆசிரியர்களே நியமிக்கல. எப்படி படிப்பு? நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்? நீங்க சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்கி வச்சிருக்கீங்க. அதை கேட்கறதுக்கு உங்களால் நான் திருப்பி கேள்வியில ஒரு விஷயமா அடிக்கிறேன். ஒரே மொழி கொள்கையாக இருக்கக்கூடிய குஜராத்தில் ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய குஜராத், ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய உத்தரப்பிரதேசம், ஹிந்தி மட்டும் பயிலக்கூடிய பீகாருக்கு நீங்க நிதியை கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு நிதியை நிறுத்தி வைக்கிறீங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவது, உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசமோ பீகாரோ வளர்ச்சி அடையவில்லை. அவங்க என்ரோல்மெண்ட்ல பின்தங்கி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய டேட்டா. நீங்க அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் அரசு பள்ளிகளை கூடுதலாக திறந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.